மணிவிழா காணும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் கட்சி என்ற முறையில் 1970 தலையிட்டு இப்பொழுது சமீபத்தில் நடந்த பல போராட்டங்களில் நேரடியாக தலையிட்டு சனாதனத்தை வீழ்த்தி சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக போராடி வரக்கூடியவர்கள் திருமாவளவன் அவர்கள். அவருடைய வாழ்க்கை தமிழ்நாட்டில் 1982 அதில் ஒரு ஊரில் பெரும் கலகம் நடந்தது, ஜாதி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் ஏற்பட்ட நடவடிக்கையில் அதை எதிர்த்து போராடி நேரடியாக களங்கண்டு அந்த போராட்டத்தில் ஜாதி வெறி மதவெறி கொண்ட சக்திகளை வீழ்த்தி மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான பல நடவடிக்கை எடுத்த பெருமை தொல் திருமாவளவனுக்கு உண்டு. அதையெல்லாம் நான் நேரடியாக பார்த்தவன். வகுப்பு சண்டை, ஜாதி சண்டைகள் நடந்ததெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இதுவரை அந்த 1982 இன்று வரை நான் பார்த்து வருகிறேன். இதையெல்லாம் எதிர்த்து போராடி அதை மேலும் பலப்படுத்துவதற்கான முறையில் கல்லூரிகளெல்லாம் தலையிட்டு மாணவர்களை ஒன்று சேர்த்த பெருமை திருமாவளவனுக்கு உண்டு. அந்த முறையில் அவருக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களை பற்றி எல்லா விவரங்களும் நேரடியாக தெரிந்தவர் என்ற முறையிலும் எல்லா போராட்டங்களிலும் ஈடுபட்டிருப்பதை பார்த்து நாங்கள் அவருக்கு என்றென்றைக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த முறையில்தான் அவரை பற்றி நான் சொல்வதற்கு ஏராளமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. நடந்த சம்பவங்களெல்லாம் எடுத்து சொன்னால் நேரமாகிவிடும். அந்த முறையில் அவரை பொறுத்தவரையில் நான் சொல்வது குறிப்பாக அவரை பற்றி நான் பேசுவதெல்லாம் தோழர் எனக்கு முன்னால் தோழர் பேசியிருக்கிறார். சிபிஎம் கட்சியின் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்ற தோழர்களும் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள். அதனால் நான் சுருக்கமாக வாழ்க்கையை எழுதியே கொண்டு வந்திருக்கிறேன் என்ற முறையில் எழுதி பெருமை சேர்க்க விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தோழர் திருமாவளவன் எம்பி அவர்கள் ஒரு இன்றியமையாத தலைவர். ஒடுக்கப்பட்டோருக்கு அவர் கொடுக்கும் குரல் உலக அளவில் ஒலிக்கிறது. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் அரசியலில் மட்டுமல்லாமல் சட்டம், எழுத்து, இலக்கியம், சிறந்த மேடை பேச்சு என்ற அனைத்திலும் தேர்ந்தவர். அதில் தடம் பதித்தவர். மக்களுக்கான போராட்ட குணத்தால் தனது அரசியல் பணியையும் கைவிட்டவர். அரசியல் பணி என்றால் தொடர்ந்து பொது அரசியல் மாத்திரமல்ல, சமுதாய மாற்றத்திற்கான போராட்டத்திலும் இருக்கக்கூடியவர். பல கடினமான பாதைகளை கடந்து வந்த அவருக்கு இப்பொழுது 60 வயதாகிறது என்ற மகிழ்ச்சி. பல்வேறு அடக்குமுறைகளுக்கு எதிரான போராடி வெற்றி பெற்று வருகிறார். இலங்கை தமிழரின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்தவர். அவரின் போராட்டமும் அனுபவமும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பெற வேண்டும். மேலும் அவரின் செயல்பாடுகள் எதிர்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் மக்கள் பிரச்சனைகளை பேசி வருகிறார். அடங்கமறு, அத்துமீறு, திமிரு, திருப்பியடி என்று சொல்லியும் அமைப்பாய் திரளுவோம் என்ற ஒற்றை வார்த்தையில் அனைவரையும் ஒன்றாக திரளச் சொன்னார். இதை வெறும் சொல்லோடு நிற்காமல் அச்செயலிலும் செய்து காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாபெரும் சக்தியாக மாற்றி வருவதோடு வரக்கூடிய காலத்திலும் மதசார்பற்ற ஒரு அரசு ஏற்பட வேண்டும், அந்த அரசை வலுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் அவர் தொடர்ந்து பாடுபடுவார் என்று நம்புகிறேன். ஆகவே மாபெரும் சக்தியாக மாற்றி காட்டியவர் அவர். பணி சிறக்கட்டும். அவர் மேலும் 100 ஆண்டு வாழ்ந்து
வழிகாட்ட வேண்டும் இந்த வார்த்தைகளை தெரிவித்துக் இந்த கருத்தை மட்டும் சொன்னாலே போதும் என்ற வரை நான் முடித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.